மாஸ்டரிங் கொறடா டூப்ளிகேட், ரிப்பீட், ப்ளஸ் இதனோட யூசேஜ் பற்றி பார்க்கலாங்க. டூப்ளிகேட் ஷார்ட்கட் கண்ட்ரோல் டீங்க செலக்ட் செஞ்சுக்கிற ஆப்ஜெக்டை அல்லது டெக்ஸ்டைங்க இந்த ப்ராப்பர்ட்டி பாரில் உள்ள டூப்ளிகேட் டிஸ்டன்ஸுங்கிற இருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் கிரியேட் ஆயிருங்க. ஐ கேன் டூ இட்டுங்கிற இந்த வேர்டு ஒரு 15 mm தள்ளி ஒரு டூப்ளிகேட் வேணுங்க. டூப்ளிகேட் டிஸ்டன்ஸ் எக்ஸில் 0 கொடுத்துட்டுங்க, ஒயில் 15 கொடுத்துருக்கேன். இதை ஜூம் செஞ்சுக்கலாங்க. இந்த இடத்துக்கு 0 கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணலாம். இங்கே 0 ஸ்டார்ட் ஆகுதுங்க. 15க்கு ஒரு கைட்லைன் வச்சுருக்கேன். இந்த ஐ கேன் டூ இட்டை செலக்ட் செஞ்சுங்க, கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். கரெக்டாக பாருங்கள், 15 mmல ஒரு டூப்ளிகேட் வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நவுத்திட்டுங்க, கண்ட்ரோல் டி மறுபடியும் கொடுக்குறாங்க. 30 mmல ஒரு கைட்லைன் வைக்கிறாங்க. பாருங்க, கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு டூப்ளிகேட் வந்துச்சு. ஸோ இந்த கொடுக்குற மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த டூப்ளிகேட் வருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த 3 பாக்ஸையும் ரைட் சைடில் டூப்ளிகேட் வேணுங்க. 3ஐயும் செலக்ட் செஞ்சுக்கிறேன். இதனோட விட்த்து 20 mm இருக்குது. டூப்ளிகேட் டிஸ்டன்ஸில் எக்ஸில் 0 கொடுத்துறதுக்கு பதிலைங்க 25 கொடுக்குறேன். ஒயில் 0 கொடுத்துட்றேங்க. 3ஐயும் செலக்ட் செஞ்சுட்டுங்க, கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். டூப்ளிகேட் கிரியேட் ஆயிடுச்சுங்க. உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த கண்ட்ரோல் டியை பயன்படுத்திக்கலாங்க. ரிப்பீட் ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஆருங்க. கீபோர்ட்லேயும் மவுஸ்லேயும் கடைசியாக செஞ்ச ஆக்ஷனை கண்ட்ரோல் ஆர் கொடுத்தா ரிப்பீட் ஆகுங்க. இந்த லோகோவை மவுஸில் செலக்ட் செஞ்சுங்க, லெஃப்ட் பட்டன் பிடிச்சி கொஞ்சம் தூரம் கொண்டு வந்துட்டுங்க, ஒரு ரைட் கிளிக் செய்கிறேன். ஒரு டூப்ளிகேட் ஆயிடுச்சுங்க. கண்ட்ரோல் ஆர் கொடுத்தனா அந்த லாஸ்ட்டாக என்ன ஆக்ஷனோ அது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே வருங்க. இப்போ மறுபடியும் செலக்ட் செஞ்சுட்டுங்க, கொஞ்சம் தூரம் இந்த சைடு நவுத்துறேங்க. கண்ட்ரோல் ஆர் கொடுக்குறேன். நம்ம என்ன கடைசியாக ஒரு ஆக்ஷன் செஞ்சோமோ அது அப்படியே ரிப்பீட் ஆகுங்க. ரிப்பீட் கமாண்ட் பயன்படுத்தி இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் செய்யணும்னு பார்க்கலாங்க. இந்த லைனை செலக்ட் செஞ்சுங்க, இன்னொரு கிளிக் செஞ்சோம்னா இந்த ஆங்கர் பாயிண்ட் வந்துருங்க. இது லெஃப்ட் பட்டன் பிடிச்சி இந்த சர்க்கிளில் சென்டரில் கொண்டு வந்து ரிலீஸ் செஞ்சிடலாங்க. இந்த ரொட்டேட் ஹேண்டில் பிடிச்சுங்க, லெஃப்ட் பட்டன் பிடிச்சி கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு லெஃப்ட் பட்டன் விடாமல் அப்படி ரைட் கிளிக் செஞ்சோம்னா இன்னொரு டூப்ளிகேட் ஆயிருங்க. இதுதான் அந்த லாஸ்ட் ஆக்ஷனுங்க. இப்போ அந்த லாஸ்ட் ஆக்ஷனை கண்ட்ரோல் ஆர் கொடுத்து ரிப்பீட் செய்கிறேங்க. அதேமாதிரி இந்த சர்க்கிளைங்க இன்னொரு கிளிக் செஞ்சோம்னா இந்த ஆங்கர் பாயிண்ட் வந்துடும். இது லெஃப்ட் பட்டன் பிடிச்சி இந்த பெரிய சர்க்கிளோட சென்டரில் கொண்டு வந்து விட்டுறாங்க. இந்த ரொட்டேட் ஹேண்டில் பிடிச்சுங்க, லெஃப்ட் பட்டன் பிடிச்சி கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு வந்து லெஃப்ட் பட்டன் ரிலீஸ் செய்யாமல் ஒரு ரைட் கிளிக் செஞ்சோம்னா இன்னொரு டூப்ளிகேட் வந்துடுங்க. இதுதான் அந்த லாஸ்ட் ஆக்ஷனுங்க. கண்ட்ரோல் ஆர் கொடுக்குறேன். ஸோ ரிப்பீட்டுங்க. ஸோ ரிப்பீட்டை வச்சு நம்ம க்ரியேட்டிவான ஒரு டிசைன்ஸ்லாம் செய்யலாங்க. இது நல்லா ப்ராக்டிஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. கரண்ட் பேஜ்லிங்க ஒரு ஆப்ஜெக்டை டூப்ளிகேட் செய்யறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குங்க. அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் செஞ்சுங்க, கீபோர்ட் நம்பேடில் உள்ள ப்ளஸ் கொடுத்தோம்னா இன்னொரு டூப்ளிகேட் ஆயிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விசிட்டிங் கார்டை செலக்ட் செஞ்சுங்க, கீபோர்ட் நம்பேடில் ப்ளஸ் கொடுக்குறாங்க, ஒரு டூப்ளிகேட் ஆயிடுச்சு. மவுஸில் நவுத்தி வைக்கிறாங்க. இந்த 2ஐயும் செலக்ட் செஞ்சுங்க, கீபோர்ட் நம்பேட்லிங்க ப்ளஸ் கொடுக்குறாங்க, டூப்ளிகேட் ஆயிடுச்சு. மவுஸில் நவுத்தி வைக்கிறாங்க. டூப்ளிகேட், ரிப்பீட், ப்ளஸ்ஸுங்க உங்களோட டிசைனை குயிக்காக முடிக்கிறது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.